என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட விசேஷமாக ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்தை கட்டுவாராக. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்ற வார்த்தையின்படியே நீங்கள் கட்டுகிற பெரிய பணியில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துட வேண்டாம். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. இந்த நாட்களிலும் எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற பாதைகளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் பாளையம் இறங்கினாங்க என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு நாம் இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம் படிக்க போகிறோம். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தின் 20வது வசனம். யாத்திராகமம் 13:20. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய், வனாந்திரத்தின் முனை என்று அழைக்கப்படுகிறது தான் இந்த ஏத்தாம் அப்படின்ற ஊர். ஏத்தாம் அப்படின்றது வனாந்திரத்தின் முனை. இதுக்கு ஒரு அழகான அர்த்தம் ஒன்று உண்டு. அவர்களுடன் அவர்கள் கலப்பை அப்படின்னு அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. ஏத்தாம், ஏத்தாமில் பாளையம் இறங்கிட்டாங்க. இங்கே தான் நீங்கள் 3 காரியத்தை கவனிக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடைத்த 3 அனுபவங்கள். 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இதில் 3 விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஒன்று, நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதிய அனுபவம். இரண்டாவது, நியூ என்விரான்மெண்ட், புதிய சூழல். மூன்றாவது, நியூ என்கரேஜ்மெண்ட், புதிய உற்சாகம். புதிய சூழல், புதிய அனுபவம், புதிய உற்சாகம். இந்த 3ஐயும் இவர்கள் அனுபவிக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள். இது ஒரு பெரிய ஆசீர்வாதம். பாருங்க, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு அனுபவத்தை தேவன் அவர்களுக்கு தந்தார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம். புதிய சூழல், ஏன்னா கர்த்தரே கூட இருக்கிறத இப்போ அனுபவிக்கிறாங்க. மூன்றாவது, எங்களுக்கு நீ யார் இருந்தா என்ன, இல்லைனா என்ன, அவர் எங்க கூட இருக்கிறார், நாங்கள் முன்னேறுவோம் என்ற ஒரு புதிய உற்சாகத்தை ஏத்தாமிலே கர்த்தர் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த ஏத்தாம் அப்படின்ற இந்த இடத்துல பாளையம் இறங்கும் பொழுதுதான் இந்த அனுபவத்தை அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை இந்த இடம் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்த ஒரு இடம் என்று சொல்லலாம். தேவன் கூட இருக்கிறத அழகா நிரூபிக்கிறார். எத்தனை முறை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இப்படி கூட இருந்ததையெல்லாம் நிரூபித்திருக்கிறார். யோசித்து பார்த்தீங்களா? உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள், இவைகளிலே நான் இருக்கேன் உங்க கூடன்னு சொல்லி கர்த்தர் எத்தனை முறை உங்கள் கூட இருக்கிறத நிரூபித்து காண்பித்தார். ஆனால் நம்ம அவைகளெல்லாம் நிறைய நேரம் கவனிக்கிறதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த புதிய சூழலுக்காய் நன்றி சொல்லுங்கள். இந்த புதிய அனுபவத்திற்காக நன்றி சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு, அவருடைய பிரசன்னத்தை கொண்டு நம்மளை உற்சாகப்படுத்தி அவர் நம்மளை இன்னும் முன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரே, அதற்காக நாம் நன்றி சொல்வோம். அவர்களை வழிநடத்தின கர்த்தர், அவர்களுக்கு முன் சென்ற கர்த்தர், அவர்களுக்கு கூட இருந்த கர்த்தர், அதை தான் நம்ம வாசிக்கிறோம். கூட இருந்தார், வழிநடத்தினார், முன் சென்றார். சங்கீதங்களின் புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 78ஆம் சங்கீதம் 14வது வசனம். பகலிலே மேகத்தினாலும் ராம் முழுவதும் அக்கினி வெளிச்சத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அவர்களுக்கு முன் சென்றார், அவர்களை வழி நடத்தினார், அவர்களோடு கூட அவர் இருந்தார். அதனால தான் உபாகமம் 31ஆம் அதிகாரத்தின் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பலம் கொண்டு திடமனதாய் இருங்கள். கூடவே இருக்கிறார், வழிநடத்த கூட வர்றார். அவர் உங்க முன்னால போறார், உங்களை விட்டு விலக மாட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எவ்வளவு பெரிய அழகான ஒரு அனுபவம். 3 விஷயத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, நம்மை வழிநடத்த நம்ம கூட கர்த்தர் வந்துக்கிட்டே இருக்கிறார். 2, நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார். 3வது, அவரை தவிர நமக்கு வேறு ஆசை இருக்கக்கூடாதுன்னு அவர் எதிர்பார்க்கிறார். கூட இருக்கணுமா, உங்கள் கூட அவர் வரணுமா, அவரை தவிர நமக்கு வேறு ஆசை வேண்டாம். எபிரேயர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தில்
இது நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம். அதோடு கூட அவர் எதிர்பார்ப்பையும் இங்கே வைக்கிறார். எபிரேயர் 13:5, நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. பண ஆசை மாத்திரமல்ல, எவைகளின் மேலும் நமக்கு ஆசை போகாமல் தேவன், அவருடைய சமூகம், அவர் என் கூட இருந்தால் போதுன்றத அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஏத்தாம்ல ஆண்டவருடைய பிரசன்னத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் அனுபவித்தார்கள். புதிய அனுபவத்தை, புதிய உற்சாகத்தையும் புதிய சூழலையும் அனுபவித்தார்கள். இன்றைக்கும் கர்த்தர் இந்த வனாந்திர யாத்திரையில் உங்களுக்கும் எனக்கும் இதே அனுபவத்தை கொடுக்க போகிறார். கேளுங்க, நீங்கள் வாங்க, என் கூட நீங்கள் இருங்க, என் முன்னால் நீங்கள் செல்லுங்க, என்னை விட்டு நீங்கள் விலகவே விலகாதீங்கன்னு கேளுங்களேன். இதே அனுபவம் நமக்கு இருந்தால் நம்மளும் சொல்வோம், உங்களை தவிர எனக்கு வேறு ஆசை இல்லைன்னு சொல்வோம். ஒரு விஷயம் நம்ம சொல்லலாமா இணைந்து? நல்ல தகப்பனே, நீங்கள் மாத்திரம் எங்கள் கூட இருந்தீங்கன்னா அதை விட பெரிய பாக்கியம் எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைப்பா. நீங்கள் தான் எங்கள் ஆசை. நாங்கள் உலகத்தின் மேலே, நீங்கள் கொடுக்குற பொருளின் மேலே ஆசை வச்சுட்டு உங்களை நாங்கள் விட்டுறக்கூடாது. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்கள் ஆசை, நீங்கள் தான் எங்கள் எதிர்பார்ப்பு, நீங்கள் எங்களுக்கு போதும்பா. நாங்கள் இந்த வனாந்தர வாழ்க்கையிலும் உண்மையே பற்றி கொண்டு ஓட எங்களுக்கு கிருபை தாரும். தாழ்த்தி உமது கரங்களில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்துக் கொள்ளுங்க. எபிரேயர் 13:5. எபிரேயர் 13:5. God bless you.